அடே இந்த படத்துக்கு ஏன்டா இவ்வளவு விளம்பரம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தாய் கிழவி படத்தோட ரிவ்யூவை பார்த்துட்டு நம்ம டீம் வழக்கம் போல வெற்றி தியேட்டர்ல டிக்கெட் புக்கிங்க போட்டாங்க. இந்த படத்தோட கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படத்துக்கு நாங்க வந்ததுக்கான மெயின் ரீசனே மதுரையில எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மதுரை ஸ்லாங் எல்லாமே அச்சடிச்ச மாதிரி அப்படியே பேசியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சோனே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன் என்டர்டைன்மெண்டா தரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு போனதே தெரியல. இன்டர்வலுக்கு வெளியே போயிட்டு நானும் மச்சானா அப்படியே லைட்டா ஒரு கோட்டிங்க போட்டுட்டு திரும்ப செகண்ட் ஆஃப் போயிட்டோம். படத்துக்கு வலு தருது கேரக்டர்ஸ் தான். இந்த படத்துல 1% கூட ராதிகா சரத்குமார் மேம் அவங்களாவே தெரிய மாட்டாங்க. தாய் கிழவியா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. படத்தோட பிளஸ் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க கேரக்டர் அப்படியே உருத்தா நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கே அப்படி சொல்லியிருந்தேன்னா படம் பாக்குறதுக்கு முன்னாடி என்னடா இந்த படத்தை போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல என்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த படத்தை நானே விளம்பரப்படுத்துவேன். இது மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாத்துருங்க. இல்லைன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ வந்து 10க்கு 9. உங்களோட ரிவ்யூ என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.